ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் மாணவர்கள் இந்த ஆஃபலி எக்ஸாம்லையும் பப்ளிக் எக்ஸாம்லையும் நீங்கள் 100க்கு 100 12th தமிழில் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னம்னா எந்தெந்த பேஜ் நம்பரில் இருக்கக்கூடியதெல்லாம் உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி பேஜ் நம்பரையும் நீங்கள் உங்களுடைய புக்கில் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 17 இருக்கக்கூடிய முடிந்தால் தரலாம் முடித்தால் தரலாம் தொடரில் அமைத்தெழுதுக தமிழில் பிழையின்றி எழுதுவதற்கான காரணங்கள். இது எத்தனை நம்பர் கொஸ்டினில் கேட்பாங்க அப்படிங்கிறத சொல்லிடுறேன். உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 24லேருந்து 30 வரைக்கும் கேட்பாங்க இல்லையா, அதில் வந்து கேட்பாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா ஃபஸ்ட் யூனிட்டில் பேஜ் நம்பர் 18 இருக்கக்கூடிய நடை அழகியல் பற்றி தொல்காப்பியம் கூறும் கருத்தியாது குருவினா வந்து படிச்சிருக்கணும். அடுத்தது கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். 3ஆம் நம்பர் கொஸ்டின். விடியல் வனப்பு இரு சொற்களையும் ஒருங்கிணைத்து தொடரமைக்க, அது ஒன்று. சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் யூனிட்டில் சங்ககால பாடல்களில் ஒலிக்கோலம் குறிப்பிடத்தக்க பண்பாகும், அதை வந்து படிச்சுக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட் 4 மார்க் கொஸ்டினில் செயல் பகுதியில் கேட்கக்கூடியது. ஏங்கொழி நீர் ஞாலத்து இருளகற்றும் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. அடுத்தது நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் கவிதையின் நடையை கட்டமைக்கும் அழகியல் கூறுகளை எடுத்துக்காட்டி விளக்குக. பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று, அதுக்கான கொஸ்டின் நம்பரும் நீங்கள் பக்கத்தில் எழுதிக்கங்க. இது பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 45 கேட்பாங்க. இது வந்து கொஸ்டின் நம்பர் 46 கேட்பாங்க. பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று சமூகப்பற்று. புரியுங்களா? உங்களுக்கு ப்ளூ பிரிண்ட் மாதிரியே கொடுத்துறேன். எத்தனை நம்பர் கொஸ்டினில் அது கேட்பாங்க அப்படிங்கிறதும் கொடுத்துறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 20 இருக்கக்கூடிய உவமை தொடர்களை தொடரில் அமைத்து எழுதுக. உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 22லேருந்து 30 வரைக்கும் 7 2 மார்க் கேட்பாங்க இல்லையா, அந்த 7 2 மார்க்கில் கேட்பாங்க. இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம இயல் 2 பார்த்துடலாம். புரியுங்களா? அடுத்தது இது வந்து 4 மார்க் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. பேஜ் நம்பர் வந்து சொல்லிடுறேன். உங்களுக்கு பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 21. பேஜ் நம்பர் 21 இருக்கக்கூடிய குறிப்புகளில் மறந்திருக்கும் தமிழறிஞர்களின் பெயர்களை எழுதுக. இது வந்து ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 மார்க் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அதனால் இதை வந்து ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 4 மார்க் கொஸ்டினில் அப்படின்னம்னா கொஸ்டின் நம்பர் 42 வந்து உங்களுக்கு கேட்பாங்க. 42 கொஸ்டின் நம்பர் 42 4 மார்க்னே எழுதிக்கங்க புக்கில். அடுத்து இயல் 2 நம்ம பார்த்துடலாம். இயல் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேஜ் நம்பர் 41 இருக்கக்கூடிய இலக்கண பகுதி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். உயர்திணை பன்மை பெயர்கள் பன்மை விகுதி பெற்று வருமாறு 2 தொடர்களை எழுதுக. இது வந்து உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டினில். அதே இயல் 2 குருவினால பார்த்தீங்க அப்படின்னா ஆளுக்கொரு மரம் வளர்ப்போம் என்னும் முழக்கத்தொடர் வாயிலாக எவற்றை வலியுறுத்துவாய். அடுத்து கொஸ்டின் நம்பர் 4 நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வீரமாகிறது விளக்கம் தருக. இது 2 வருஷமாக நமக்கு பப்ளிக்கில் கேட்கல, அதனால் இந்த வருஷம் 10% நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுமாதிரி 4 மார்க் கொஸ்டினில் 2ஆம் நம்பர் கொஸ்டின். வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர், 2ஆம் நம்பர் கொஸ்டின் படிச்சுக்கோங்க. அடுத்தது 3 4 மழை வெள்ள பாதுகாப்பிலிருந்து காத்துக்கொள்ளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை குறிப்பிடுக. பேரிடர் மேலாண்மை, இது 2ல் 1 10% நமக்கு எக்ஸாமில் கேட்டுருவாங்க இந்த வருஷம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் செகண்ட் யூனிட்டில் நெகிழி தவிர்த்து நிலத்தை நிமிர்த்து சுற்றுச்சூழல் ஆர்வலர் பசுமைதாசனோட கொஸ்டின் நம்பர் 45 கேட்பாங்க. பொறுப்புணர்வின்றி ஊரை தன் பொறுப்புணர்வால் மாற்றிய மருதனின் பண்பு நலன்கள் கொஸ்டின் நம்பர் 46 கேட்பாங்க. அதுலேயே மொழித்திறன் பயிற்சியில் யூனிட் 2ல் எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பார்த்தலாம். இது வந்து கொஸ்டின் நம்பர் 24லேருந்து 26 வரைக்கும் கண்டிப்பாக 100% கேட்கக்கூடிய ஒரு வினா. புரியுங்களா? அந்த 100% எதாவது கேட்பாங்க அப்படிங்கிறனோ நீங்கள் 100% இந்த மாதிரியே புக்கில் மார்க் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 44 இருக்கக்கூடியது. ஏன்னா மற்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கேட்டாலும் கேட்கலாம், கேட்காமலும் விடலாம் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின். ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 24லேருந்து 26 ஒரு கொஸ்டினில் கேட்டுருவாங்க. அடுத்தது இயல் 3 பார்த்தீங்க அப்படின்னம்னா மொழித்திறன் பயிற்சியில் இது வந்து உங்களுக்கு எதில் கேட்பாங்கன்னா 4 மார்க் கொஸ்டினில் கேட்டாங்க அப்படின்னம்னா கொஸ்டின் நம்பர் 42 கேட்பாங்க. ஏற்கனவே உங்களுக்கு ஃபஸ்ட் யூனிட்டில் ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லையா, இதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் செல்வன் பேஜ் நம்பர் 67 7ஆம் நம்பர் கொஸ்டின். அடுத்து நம்ம இயல் 3 இருக்கக்கூடிய புக் பேக் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பார்த்தலாம். குருவினாவை பொறுத்த வரைக்கும் புக்கில் தன்மனை சிறுவுரி போறைக, அது ஒன்று நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அடுத்து நிலையாமை குறித்து சவரி உரைக்கும் கருத்தியாது எதிர்பாராத நிகழ்வுகளை ஜலாலுதீன் ரூமி எவ்வாறு உருவப்படுத்துகிறார், இது 3 படிச்சுக்கோங்க. அடுத்தது சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் இயல் 3 பண்டை விருந்த குடும்பத்தின் தொடர்ச்சியே இன்றைய கூட்டு குடும்பம் வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. ஜடாயுவை தந்தையாக ஏற்று ராமன் ஆற்றிய கடமை. இந்த 3 சிறுவினாவும் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. மற்ற 2ம் தேவையில்லையா அப்படின்னம்னா ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு வருஷம் தான் கேட்டிருக்காங்க, இதெல்லாம் 2 வருஷம் கேட்டிருக்காங்க. நான் கொடுக்கக்கூடிய கேள்விகளை மட்டும் படித்தா நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய எல்லாமே அட்டன் பண்ணலாமா அப்படின்னம்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நீங்கள் 100 அவுட் ஆஃப் 100 90க்கு 90 10 மார்க் இன்டர்னல் மார்க் சேர்த்து உங்களுக்கு 100 மார்க் வர மாதிரி மெட்டீரியல் தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதை மட்டும் படித்தா போதுமா அப்படின்னம்னா நீங்கள் எவ்வளோ பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் கண்டிப்பாக நான் கொடுக்கக்கூடியதை மட்டுமே படித்தாலே போதும்.
நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் இயல் 3ல் குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்து மனித சமூகம் என்னும் பரந்த அமைப்பு. இந்த வருஷ பப்ளிக் எக்ஸாமில் இந்த ரெண்டையுமே நீங்கள் 100% எதிர்பார்க்கலாம். நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அதாவது 6 மார்க் முழுசாக வாங்குற மாதிரி குறிப்பு சட்டகம் போட்டு முன்னுரை முடிவுரையோடு எழுதுகிற மாதிரி தரவு பண்ணிக்கோங்க இந்த 2 கேள்வியும். அடுத்தது நம்ம இயல் 3ல் மொழித்திறன் பயிற்சியில் எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பார்த்தலாம். நான் இந்த மாதிரி மொத்தமாக மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னம்னா அதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 10% உங்களுக்கு எக்ஸாமில் கேட்கக்கூடியது அப்படிங்கிறது அர்த்தம். இதுக்கு பக்கத்துலேயும் 100% போட்டுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 25லேருந்து கொஸ்டின் நம்பர் 28க்குள்ளே இந்த 3ல் 1ல் கேட்பாங்க. இந்த 3ல் ஏதாவது ஒன்று வந்து எக்ஸாமில் கேட்பாங்க. நான் எழுதியிருக்க மாதிரி எழுதிக்கங்க. 100% எக்ஸாமில் கேட்கக்கூடியது கொஸ்டின் நம்பர் 25லேருந்து 28க்குள்ளே 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு ஒரு வருஷம் 4 மார்க் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. குமரனின் வீடு, மாறன் பேச்சுத்திறன் போட்டிகள். இதில் ஏதாவது 4 கொடுத்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 மார்க்கில் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா 2 மார்க் கொஸ்டினில் கொஸ்டின் நம்பர் 23ல் கேட்குறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அடுத்தது நம்ம இயல் 4 வந்து நம்ம பார்த்துடலாம். இயல் 4 பொறுத்த வரைக்கும் நீங்கள் புக் பேக்கில் குருவினாவை பொறுத்த வரைக்கும் இயல் 3லேயே திருக்குறள் இருக்கு இல்லைங்களா? திருக்குறள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், மறந்துடாதீங்க. யாருமே திருக்குறளை வந்து நம்ம தொடுறதே கிடையாது. ஆனால் திருக்குறளும் நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஞானத்தின் பெரியது எது, மறக்கக்கூடியது மறக்கக்கூடாதது எது, அன்பு மரணம் உடைத்தாயின் சினத்தால் வரும் கேடு கீழ்காணும் உருவகணி. இதில் எது மார்க் பண்ணுறோன்னு அதை படிச்சுக்கோங்க. இது வந்து கொஸ்டின் நம்பர் 39ல் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்கக்கூடியது. கொஸ்டின் நம்பர் 39 அணி இலக்கணம் கேட்பாங்க. அந்த அணி இலக்கணத்தில் இது 2ல் 1. இந்த 2ல் 1 எவ்வளோ சதவீதம் வரும் அப்படின்னம்னா 100%. இந்த 2 மட்டுமே படித்தாலே நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய ஒரு 4 மார்க் கொஸ்டின் நம்பர் 39 அட்டன் பண்ணிடலாம். கொஸ்டின் நம்பர் 39 போட்டு இது 2 மட்டும் படித்தா 100% ஒரு 4 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க. அதுமாரி உங்களுக்கு 6 மார்க் கொஸ்டினில் ஏற்கனவே 45, 46 இது 2 தானே பப்ளிக் எக்ஸாம் பேட்டர்னில் இருந்தேன். இது 2ஐயும் படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா 100% கொஸ்டின் நம்பர் 44 நெடுவினா வந்து நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். நெடுவினா கொஸ்டின் நம்பர் 44 6 மார்க் கொஸ்டின். புரியுங்களா? 6 மார்க் கொஸ்டின் 10% 100% கொடுத்துட்டேன். நான் அந்த 100% வர்றதெல்லாமே உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரே உங்கள் கையில் கொடுக்குறேன்னே வச்சுக்கோங்களேன். ஒரிஜினல் கொஸ்டினே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அதுமாதிரி இயல் 4ல் பார்த்தீங்கன்னா குருவினாவை பொறுத்த வரைக்கும் இடையீடு எவற்றை குறியீடாக குறிப்பிடுகிறது. வசனம் கவிதை வேறுபடுத்துக. பேஜ் நம்பர் 101ல் இருக்கக்கூடியது. ரைட்டுங்களா? அக்காலத்தில் கல்வி முனையில் மனன பயிற்சிக்கு உதவிய நூல்கள் யாவை? இது 3ஐயும் மார்க் பண்ணிக்கோங்க. 4 மார்க் கொஸ்டினில் நீங்கள் ஆசிரியரானால் மாணவர்களை அன்பினால் இவ்வகையில் நெறிப்படுத்துவீர்கள். வாயுலோயே என தொடங்கும் ஔவையாரின் புறநானூறு பாடல். இந்த வருஷம் 100% எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னால் ரெடியூஸ் சிலபஸ் இருக்கும்போது 3 கொஸ்டின் பேப்பர்லேயுமே இந்த கேள்வி மட்டுமே கேட்டிருந்தாங்க. இப்போ 2 வருஷமாக நமக்கு கேட்கல, ரெடியூஸ் சிலபஸ் இல்லாமல் நமக்கு நடக்கும்போது கேட்கல. அப்படிங்கிறனால இந்த வருஷம் நம்ம 100% எதிர்பார்க்கலாம். அதுமாதிரி நெடுவினால பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த பண்டைய கல்வி முறையில் இந்த வருஷம் பப்ளிக்கில் கேட்டாங்க. ஆனால் 7 பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் நடந்திருக்கு இல்லையா? அதில் 5 கொஸ்டினில் இந்த ஒரு கேள்வி மட்டுமே கேட்டிருக்காங்க. அதனால் அதையும் ஒரு தடவை படிச்சுக்கோங்க. சாலை விபத்தில் தமிழ்நாடு சென்றவன் லாஸ்ட் இயர் நமக்கு பப்ளிக் எக்ஸாமில் கேட்டாங்க. ஆனால் 3 பப்ளிக் எக்ஸாமில் ஏற்கனவே கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இயல் 3ல் புக் பேக்கில் எந்த கேள்வி அப்படின்னம்னா இந்த பின்வரும் பழமொழிகளை வாழ்க்கை நிகழ்வில் அமைத்து. கொஸ்டின் நம்பர் 43 100% கொஸ்டின் நம்பர் 43ல் வாழ்க்கை நிகழ்வில் அமைத்து எழுதுக அப்படிங்கிற இந்த ஒரு கேள்வி கேட்பாங்க. நல்லா தரவு பண்ணிக்கோங்க. எப்படி எழுதணுன்ற மெத்தடை தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எண்ணங்களை எளிதாக்குக. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னம்னா கொஸ்டின் நம்பர் 24லேருந்து கொஸ்டின் நம்பர் 26 100%. கொஸ்டின் நம்பர் 24லேருந்து 26 வரைக்குமே இது வரைக்கும் உங்களுக்கு 3 கேள்வி 100% கொடுத்துட்டேன். இந்த 3 தான் 1 24 25 26 இது 3லையும் கேட்பாங்க. அப்போ 7 2 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு 3 2 மார்க் கொஸ்டின் இதுதான் வரும் அப்படிங்கிறதே உங்களுக்கு பேஜ் நம்பர் உங்களுக்கு மார்க் பண்ணியே கொடுத்துட்டேன். இது பேஜ் நம்பர் 104ல் இருக்கக்கூடியது. 100% போட்டுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 24லேருந்து 26 வரைக்கும் முடிஞ்சால் இதை ஒரு தனியாக ஒரு கொஸ்டின் பேப்பர் அனலைஸாகவே நீங்கள் எடுத்து எழுதியே பேஜ் நம்பர் போட்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த பிடிஎஃப் நான் டவுன்லோட் லிங்க் கொடுத்துருவேன். இல்லை என்கிட்ட 150 பே பண்ணி கொஸ்டின் வித் ஆன்சரோட மெட்டீரியல் வாங்கினீங்கன்னா இதெல்லாம் மார்க் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதில் நான் உங்களுக்கு வரிசையாகவே கொஸ்டின் நம்பர் போட்டே இது எல்லாமே உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்துருப்பேன். அடுத்து இயல் 5ல் பார்த்தீங்கன்னா கழிவிழா ஒளிவிழா விளக்கம் தருக. பேஜ் நம்பர் 125 இப்போ நம்ம வாசிக்கிட்டு இருக்கோம். கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் குறித்து எழுதுக. இது 1. அடுத்து சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் சென்னையின் பண்பாட்டு அடையாளங்களுள் இன்றும் நிலைத்திருப்பனவற்றை குறிப்பிடுக. அது 1 படிச்சுக்கோங்க. ராமலிங்க அடிகள் கந்தவேலிடம் எத்தகைய ஒரு உறவு வேண்டும் என கேட்கிறார். இந்த ஒரு கேள்வி. அடுத்து நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் நமக்கு பப்ளிக்கில் கேட்டிருந்தாங்க. ஒவ்வொரு நகரத்திற்கும்
வரலாறும் வடிவழகும் உண்டு, நீங்கள் பார்த்த அல்லது வாழ்ந்த நகரம் குறித்து இருபக்க அளவில். இதெல்லாம் நம்ம ஓனாக எழுதுறதான். நம்முடைய தலைநகரத்தை பற்றி எழுதணும், நம்மளுடைய மாவட்டத்தை பற்றி எழுதணும் அப்படின்னம்னாலே நமக்கு ஃபுல் மார்க் போடுவாங்க. இது கொஸ்டின் நம்பர் 45 நம்பர் நெடுவினால் கேட்கக்கூடியது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா இது பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாட்டுங்க. ஆல்ரெடி 10% கேட்கக்கூடியது அப்படின்னே உங்களுக்கு 3 2 மார்க் சொல்லிட்டேன். இது பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 27லேருந்து 29 வரைக்கும் இருக்கிறதுல ஒரு 2 மார்க்கில் கேட்பாங்க 100%. அந்த 7 2 மார்க்குமே நம்ம எது கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாகவே சொல்லிடலாம். புரியுங்களா? மொழித்திறன் பயிற்சியில் 100% கொஸ்டின் நம்பர் 27லேருந்து 29க்குள்ளே உங்களுக்கு கேட்பாங்க. இதை மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது கொஸ்டின் நம்பர் 42ல் 2 வருஷம் பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் இயரே கேட்பாங்கன்னு எதிர்பார்த்தது, ஆனால் மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த வருஷம் கேட்பதற்கு 100%. ஒரு கருத்து படத்தை புரிந்து கொண்டு பத்தியாக எழுதுக. இந்த மைண்ட் மேப் அப்படியே கொடுத்துருவாங்க. இது வந்து ஒரு 5 சென்டென்ஸ் வந்து நீங்கள் மேக் பண்ணணும். 5 பத்தியாக வந்து இதை தொகுத்து எழுதணும். ஒன்றும் கிடையாது. சங்க இலக்கியங்கள் 2 வகைப்படும்: 8 தொகை 10 பாட்டு. 8 தொகை நூல்கள் அகம் சார்ந்த நூல்கள் நற்றிணை குறுந்தொகை, புறம் சார்ந்த நூல்கள் புறநானூறு பதிற்பற்று, அகமும் புறமும் சார்ந்த நூல் பரிபாடல். இப்போ நான் 5 பாயிண்ட் சொல்கிறேன் இல்லையா? அடுத்த 6வது பாயிண்ட்டாக 10 பாட்டு அகம் புறம் என 2 பிரிவுகளை உடையது. அகத்திணை சார்ந்த நூல்கள் குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, நெடுநல்வாலை, பட்டினப்பாலை. புறம் சார்ந்த நூல்கள்னு இது எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அட்டவணைப்படுத்த போகிறோம். 5 பாயிண்ட் ரொம்ப சிம்பிளாக எழுதிடலாம். பேஜ் நம்பர் 127ல் இருக்கக்கூடியது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இயல் 6 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எண்வகை மெய்ப்பாடுகள். இப்போ செகண்ட் மிட்டமுக்கு நீங்கள் என்ன படிக்கணுன்ற ஒரு ஐடியா இருக்கும். எண்வகை மெய்ப்பாடுகள் படிச்சுக்கோங்க. ஒருமுக எழினி பொறுமுக எழினி குறிப்பு வரைக. இதில் இன்னொன்று என்ன அப்படின்னம்னா யாழினுடைய வகைகள். யாழின் வகைகள் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து தரவு பண்ணிக்கோங்க. புக்கின் சைட்லேருந்து நமக்கு கேட்கக்கூடிய ஒரு 2 மார்க் கொஸ்டின் நம்பர் 3 அப்படின்னம்னா இதை 4ன்னு போட்டுக்கோங்க. யாழினுடைய வகைகள் அதை வந்து படிச்சுக்கோங்க. அடுத்தது சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் நாட்டிய அரங்கின் அமைப்பை இளங்கோவடிகள் காட்சிப்படுத்தும் பாங்கு குறித்து எழுதுக. திரைப்படத்தின் காட்சியின் ஆற்றலை எடுத்துக்காட்டுடன் புலப்படுத்துக. இந்த 2 கேள்வியும் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இது வந்து பேஜ் நம்பர் 152. அடுத்து பேஜ் நம்பர் 153ல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 வருஷமாக நமக்கு கேட்கல. இந்த வருஷம் 10% நீங்கள் எதிர்பார்க்கலாம். மானாடிகரை கண்ட பாலச்சந்தரின் மன ஓட்டத்தை நயத்துடன் எழுதுக. புரியுங்களா? இது வந்து கொஸ்டின் நம்பர் 46ல் கேட்கக்கூடிய நெடுவினா. இது ஒன்று புகழூர் கல்வெட்டு. இது 2 இந்த வருஷம் நல்லா பப்ளிக் எக்ஸாமுக்கு தரவு பண்ணிக்கோங்க. அதே இயல் 7லேயே மொழித்திறன் பயிற்சியில் எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நான் ஃபுல்லாக மார்க் பண்ணியிருக்கேன்னா அது 10% வரக்கூடியதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா? இது வந்து 2 வருஷம் நமக்கு பப்ளிக்கில் கேட்கல, ஆனால் இந்த வருஷம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நல்லா தரவு பண்ணிக்கங்க. கபிலன் திறமையானவன் என்று குமரனுக்கு தெரியும். குமரன் கொடுத்துட்டாங்க. குமரன் கூட்டல் குமரனுக்கு. நேற்று முதல் டேஸ் நீர்மட்டம் அணை கூட்டல் அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. யாரால் நன்மை என நினைக்கிறீர்கள்? முருகன் வேகமாக சென்றும் பேருந்தை. நம்முடைய தேவையின் அளவு குறைந்தால். தேவைன்னு கொடுத்துருக்காங்க. தேவையின் அப்படிங்கிறத சேர்த்து எழுத போறீங்க. அடுத்தது இயல் 8 அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஆனால் இயல் 8ல் பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒரு 3 மட்டும் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். அதுபோக பேஜ் நம்பர் 155. இது வந்து இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸாக நமக்கு 4 மார்க் கொஸ்டினில் கேட்குறாங்க. கொஸ்டின் நம்பர் 42ல் கேட்குறாங்க. இந்த 4 கொடுத்துருவாங்க. இவ்வளோ தான் கேள்வி. சருகு விழு மண் அலை, குதிரை வேகம் ஓடு தாவு. அவ்வளோதான். இதுதான் கேள்வி. இதை வச்சு என்ன செய்யணும் அப்படின்னம்னா ஒரு தொடர் வந்து நீங்கள் அமைச்சு எழுதணும். ஒரு வருஷம் 4 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஒரு வருஷம் கொஸ்டின் நம்பர் 27ல் 2 மார்க் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. எதில் கேட்டாலும் ஒன்றும் கிடையாது. குதிரை வேகமாக ஓடி தாவியது. குதிரை வேகமாக ஓடி தாவியது. இந்த 4 வார்த்தையும் வச்சு ஒரு வாக்கியம் வந்து நீங்கள் உருவாக்கணும். அவ்வளோதான். புரியுங்களா? இதுக்கு எத்தனை மார்க் அப்படின்னம்னா 4 மார்க் கொடுத்துருந்தாங்க. ஒரு வருஷம் 2 மார்க் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. ஆனால் இப்போதைக்கு நீங்கள் இந்த பப்ளிக் எக்ஸாமுக்கு அதையும் ஒரு தடவை படிச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 155ல் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே இதுலேயே உங்களுக்கு திருக்குறளில் எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது கொடுக்கணும் இல்லையா? நஞ்சுண்பவர் என வள்ளுவர் யாரை இடைத்துரைக்கிறார்? அது ஒன்று. பகைவராலும் அழிக்க முடியாத அரண் எது? வறுமையும் சிறுமையும் தருவது எது? அடுத்தது பெருந்தேர் புணர்ச்சி. இது வந்து அதிலேயே கொடுத்துருக்காங்க. இந்த மனத்திட்பம் 3 வருஷம் பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க. இப்போ லாஸ்ட்டு 2 இயர்ஸாக கேட்கல. இந்த வருஷம் தரவு பண்ணிக்கோங்க. திருக்குறளில் இருக்கக்கூடிய சிறுவினா பேஜ் நம்பர் 162. அது மாதிரி எப்படி உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 44ல் ஏற்கனவே திருக்குறள் நெடுவினா 2 சொன்னோம். அதுமாரி இந்த 2ஐயும் படிச்சிங்கன்னா 4 திருக்குறள் நெடுவினா படிச்சிருந்தீங்கனாலே கொஸ்டின் நம்பர் 44 உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். புரியுங்களா? திருக்குறள் ஒரு வாழ்வியல் இலக்கியம் அப்படின்னம்னா அதுக்கு ஏதாவது திருக்குறள் ஒரு வாழ்வியல் இலக்கியம் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு 4 எடுத்துக்காட்டு எழுதுனீங்கன்னா போதும். முன்னுரை முடிவுரை போட்டு எழுதணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இயல் 7 பார்த்துடலாம். பருவத்தை பயிர் செய். இது பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 183. பேஜ் நம்பர் 183ல் பருவத்தை பயிர் செய் நேர மேலாண்மையோடு பொருத்தி எழுதுக. இந்த ஒன்று படிச்சுக்கோங்க.
அடுத்து அறிவுடையின் வேந்தனி நெறி குறித்து பிசிராந்தையார் கூறுவனை அவை. இந்த வருஷம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் 4 மார்க் கொஸ்டினில் செயல் பகுதியில். செவியறிவுத்துறையை விளக்குக அப்படிங்கிறது கொஸ்டின் நம்பர் 40 உங்களுக்கு கேட்பாங்க. கொஸ்டின் நம்பர் 40 கேட்பாங்க. 10% கொஸ்டின் நம்பர் 40 கேட்கக்கூடிய ஒரு வினா, அதை மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் இயல் 7 அதிசய மலரின் பூச்செடி எவ்வாறு முளைத்ததாக தமிழ்நிதி கூறுகிறார். 4 வருஷம் பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் 2 இயர்ஸாக நமக்கு கேட்கல. இந்த வருஷம் நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 10% அதை ஒன்று தரவு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் இந்த யானை பொக்க புலம் போல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸாக நமக்கு பப்ளிக் எக்ஸாமில் இப்படி ஒரு கொஸ்டின் இருக்கானே மறந்துட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னால் 3 பப்ளிக் எக்ஸாம்லையுமே இந்த 2 கொஸ்டினுமே கேட்டிருந்தாங்க. லாஸ்ட் 2 இயர்ஸாக கேட்கல. இந்த வருஷம் 100% கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறனால நல்லா தரவு பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 183 இருக்கக்கூடியது. அதே இயல் 7 நெடுவினா பார்த்தீங்கன்னா அந்த புகழூர் கல்வெட்டு சொன்னேன் இல்லையா, சங்ககால வரலாற்றை அறிந்து கொள்ள உதவும் புகழூர் கல்வெட்டு எவ்வாறு இயல் துறை பெறுகிறது, இந்த ஒன்று. அடுத்து நிர்வாக மேலாண்மை குறித்து இவை இறையன்பு கருத்துக்களை தொகுத்து எழுதுக. இது பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 46 கேட்கக்கூடிய வினா. ஒரு தடவை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அடுத்து லாஸ்ட்டாக 8 மார்க் சாப்டர் 8 பார்த்தோம்னா சாப்டர் 8 வந்து அவ்வளோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது. இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய கேள்விகளும் நீங்கள் படித்து வச்சுக்கணும் அப்படிங்கிறதுங்க அதில் வச்சுக்கோங்க. இது வந்து மரபு பிழை கொஸ்டின் நம்பர் 27 to 29 ஏற்கனவே 4 இம்பார்ட்டன்ட் 10% சொல்லிட்டேன் இல்லையா. இது ஒன்று பார்த்தீங்க அப்படின்னம்னா 10%. அப்போ 7 2 மார்க்குக்கு 5 2 மார்க் இதுதான் கேட்பாங்க அப்படிங்கிறது நான் சொல்லிட்டேன். அந்த 5ஐயும் படிச்சுக்கோங்க. அதுபோக புணர்ச்சி விதி பகுபத உறுப்பு இலக்கணம் இது 2 எழுதுனீங்க அப்படின்னம்னா 7 2 மார்க்குமே உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அடுத்து இயல் 8 வந்து நமக்கு 2 கேள்வி. தமிழர் வளர்த்த அழகு கலைகள் குருவினால் இறைமகனார் இந்நிலை கண்டு மக்கள் எவ்விதம் புலம்பினர். இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம்லையும் கேட்டிருந்தாங்க. அடுத்தது சிறுவினால மயிலை சீனி வேங்கடசாமி. லாஸ்ட் 2 இயர்ஸாக நமக்கு கேட்கல. இந்த வருஷம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஈசன் மகன் இன்றனர் ஓர் ஏழையன ஓர் மீன். இது இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க 2024. நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லாஸ்ட் யூனிட் அப்படிங்கிறத ஒமிட் பண்ணிடலாம். ஏன்னா ஏற்கனவே நான் 7 யூனிட்டில் சொல்லியிருந்த கேள்விகள் எல்லாத்தையுமே நல்லா தரவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அட்டன் பண்ண வேண்டிய 3 6 மார்க்குமே உங்களால் 100% அட்டன் பண்ண முடியும். இந்த நான் சொன்ன பேஜ் நம்பர் எல்லாமே பேஜ் நம்பரோடு உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த PDF அப்டேட் பண்ணியிருக்கேன். அடுத்து பப்ளிக் எக்ஸாம் டயத்தில் என்கிட்ட மெட்டீரியல் 150 பே பண்ணி என்னுடைய ஜிபே நம்பர் ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். 807-202-1998 இந்த நம்பருக்கு பே பண்ணி என்கிட்ட மெட்டீரியல் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இதில் எதெல்லாம் மார்க் பண்ணி கொடுத்தோம்னா இது எல்லாத்தையுமே உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் வைஸாகவே அலைன் பண்ணி எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி வரிசையாகவே கொடுத்துருவேன் மெட்டீரியல். அது வேணும் அப்படின்னம்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு PDF சென்ட் பண்ணுறேன். அதுக்கான ப்ரைஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லாஸ்ட் இயர் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். 150 rupees 12th தமிழை பொறுத்த வரைக்கும். நம்ம எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சர் இந்த வருஷம் ப்ரைவேட் பண்ணலாம் இருக்கேன். லாஸ்ட் இயர் ஆர்ட்ஸ் குரூப் மட்டும் கொடுத்தேன் இல்லையா, தமிழ், இங்கிலீஷ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சி, ஹிஸ்ட்ரி, இது அந்த 6 சப்ஜெக்ட் கொடுத்துருந்தேன். இந்த வருஷம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அதுபோக பயாலஜி குரூப்பை பொறுத்த வரைக்கும் பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாமே 11th and 12th 2 பேருக்குமே கொடுக்கலான் இருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா PDFல அவைலபிளாக இருந்தது, ரெடியாக இருந்தது அப்படின்னா கொடுப்பேன். இன்னொன்று நான் மெட்டீரியல் ஏனோதானோலாம் ரெடி பண்ணுறது கிடையாது. நான் கொடுக்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே 10% உங்களுக்கு எக்ஸாமில் வரும்னா மட்டும்தான் அந்த PDF வந்து நான் ப்ரொவைட் பண்ணுவேன். அதே மாதிரி தான் இந்த வருஷம் கொடுக்கக்கூடியதும். நான் கொடுத்துருக்க பேஜ் நம்பரோடு உங்களுக்கு தெளிவாக புரியணுன்றதுக்காக தான் புக்லேயே மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். புரியுங்களா? இதே மாதிரியே எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே அடுத்தடுத்து நம்முடைய சேனலில் வீடியோ அப்டேட் பண்ணுறேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்முடைய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அதுபோக PDF ரெடி ஆகும்போது அந்த PDFக்கான டவுன்லோட் லிங்க்கும் அவங்களுக்கு அதிலேயே கொடுத்துருவேன். அப்படிங்கிறனால வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதிலேயே மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.